உங்கள் குலதெய்வம் என்னவோ அதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் போயிட்டு வரீங்க இல்லையா, உங்கள் அம்மா சொன்னபடி அந்த கோவிலில் போய் என்ன பண்ணணுமோ அதை போய் செஞ்சுட்டு வாங்க. அபிஷேகம், படையல் போடுறது, அன்னதானம் பண்ணுறது, வஸ்திரதானம் பண்ணுறது, இதை செஞ்சுட்டு வாங்க. அதை செஞ்சீங்கனாலே உங்களுக்கு அனைத்து செல்வமும் ஆரோக்கியமும் நிச்சயமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மெமரி பவர் கூடும். மேற்படிப்பு படிக்கலாம், அந்த மேற்படிப்பில் ரிசர்ச் பண்ணி படிக்கலாம், புது புது படிப்பு படிக்கலாம். இந்த இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா நிறைய நீதிபதிகள் இருப்பாங்க, டாக்டருங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பேசிக் முடிச்சிட்ட பிறகு ஃபர்தராக ஹையர் ஸ்டடீஸ் போகிறேன், நான் வெளிநாட்டில் போய் படிக்கட்டுமா சார்னா தாராளமாக பண்ணலாம். மொத்தத்தில் இந்த காலம் குரு பலனும் இருக்குது, சனீஸ்வரரும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார். ஆகவே தெளிவான முடிவோடு, தெளிவான சிந்தனையோடு, தீர்க்கமான முடிவு எடுத்தால் ஜெயம், வெற்றி உங்கள் பக்கம்.